Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம பேக்கிங் சர்வீஸ் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர்ஸ் வந்து நம்மகிட்ட கொடுத்தது வந்து 10K பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 2 வீக்ஸில் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் டொமைனுக்கான யூஆர்எல் வந்து இதுதான். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நம்ம பேக் எண்டில் கீவேர்டு வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே சைட் மேம். தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட் கீவேர்டுக்கு பின்னாடி அதை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய யூஆர்எலுக்கு பின்னாடி எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா டார்கெட் கீவேர்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே கீவேர்டு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வந்து மோர் தென் இப்போ 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 யூஆர்எல் 4 கீவேர்ட்ஸ் இது போல் நம்ம வாங்குறோம் இல்லையா? அதுபோல தான் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஜோட யூஆர்எலாக இருந்தாலும் சரி அல்லது போஸ்ட்டோட யூஆர்எலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? தென் எல்லா பிஸ்னஸ் லேர்னிங் பேஜ் மாதிரி எது இருக்கோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்குள்ள எல்லாமே ஆல்ரவுண்டராக தான் நம்ம சேர்த்து வந்து வேலை செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. தென் சம்ரேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ டொமைனுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. தென் டொமைனுக்கு ரெஃபரன்ஸ் டொமைன்ஸ் வந்து 749 வந்து அப்டேட் ஆகிருக்கு இப்போ வரைக்கும். இது இன்னுமே வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9200 பேக்லிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இது இன்னுமே சம் டேஸில் அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே டூ ஃபாலோ நோ ஃபாலோ எல்லாமே மிக்சடாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா 15% டூ ஃபாலோ அப்படின்னா 15% நோ ஃபாலோ எடுப்பணும்பா. காரணம் என்ன அப்படின்னா 2 வீக்ஸில் 10K பேக்லிங்ஸ் அப்டேட் ஆகுதுன்னும் போது டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர்ன்ற இஷ்யூஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து கூகுளோட பாலிசி வேலேஷனுக்குள்ளே போகும், டொமைன் வந்து பெனால்ட்டிக்குள்ளே போயிடும். அதனால் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக டூ ஃபாலோவும் போட்டிருக்கோம், நோ ஃபாலோவும் போட்டிருக்கோம். சரிங்களா? அதே போல் எடுத்துருக்கக்கூடிய சைட்டோடைய அத்தாரிட்டி பேஜ் அந்த ஆக்சுவலி பேக்லிங்க்கு பில்டு பண்ணுறோம்னா அந்த சைட்டோடைய நீங்கள் ஸ்கோர்ஸுமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 43 இது போல் உங்களுக்கு வந்து இருக்கும். இன்க்ளூடு நம்ம கிராஃபுக்குமே ஈக்குவலாக தான் நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்துக்கலாம். டொமைனுக்கான ரேட்டிங் வந்து 3.1 வந்து இருக்குது. பேக்லிங் சைஸ் 741 அப்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ லிங்க்டு வெப்சைட் வந்து 152 வந்து இருக்குது நண்பா. ஸோ இந்த சைட்டுக்குமே வந்து பார்க்கலாம் 3, 40 ஓகேங்களா? ஸோ லிங்க் பண்ணது வந்து எல்லாமே ஆக்சுவலி நான் மிக்சரில் தான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஃபுல் வீடியோ நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் 1 பேக்லிங்க் வந்து 1 ரூபீஸ் கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.